தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட்டான செலிப்ரிட்டி கப்புள் தான் சூர்யா ஜோதிகா. இவங்க இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு கப்புள் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா மேகசின்காக கவர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் தான் இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இந்த இன்டர்வியூக்காக 2 பேரும் சேர்ந்து ஒரு கப்புள் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. சூர்யா ஜோதிகா 2 பேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப எவர் க்ரீனாக ரொம்ப யங் லுக்கிங்காக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூர்யா ஜோதிகாவுக்கு செப்டம்பர் 11, 2006 கல்யாணம் ஆச்சு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ வந்து 20 இயர்ஸ் ஆக போகுது இந்த செப்டம்பர் வந்தால். ஸோ இவங்களுக்கு 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பும் சினிமா பற்றியும் அதே மாதிரி கிட்ஸ் அவங்க எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத பற்றியும் தான் இந்த இன்டர்வியூவில் வந்துட்டு இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜோதிகா இப்போ வந்து நிறைய ஹிந்தி ஃபிலிம்ஸும் நிறைய ஹிந்தி சீரீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு சூர்யா அவர்கள் வந்து தமிழில் வந்து இப்போ ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜியோட கருப்பு அப்படின்ற ஹிட் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேரும் மேரேஜ் லைஃப் எவ்வளோ பேலன்ஸ்டாக வச்சுருக்காங்க அப்படின்றதும் இந்த இன்டர்வியூவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா ஒர்க் பண்ணும்போது நான் வந்து வீட்டை பார்த்துப்பேன், அதே மாதிரி நான் வந்து ஒர்க் போகும்போது சூர்யா வந்து வீட்டை பார்த்துப்பாரு. ஸோ யாரோ ஒரு ஆள் வந்துட்டு கிட்ஸ் கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு மேரேஜ் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியாமல் டிவோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு சூர்யா ஜோதிகாவோட இந்த கப்புள் ஃபோட்டோஷூட் வந்து ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு. நீங்களும் ஆக்டர் சூர்யா மற்றும் ஜோதிகாவோட ஃபேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு அட்வான்ஸ் ஆனிவர்சரி விஷஸை கன்வே பண்ணிக்கலாம். சூர்யா ஜோதிகாவோட இந்த லேட்டஸ்ட் கப்புள் ஃபோட்டோஷூட் பிக்ஸ்லாம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செலிப்ரிட்டி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க திவ்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.